இந்தியா வெர்சஸ் இலங்கை முதல் போட்டியில் வெற்றி யாருக்கு? இந்திய அணி முதல் போட்டியிலேயே வெற்றி பெறுமா? இதுதான் நடக்கும். பகீர் கிளப்பிய பிரபல ஜோதிடர். அதாவது இலங்கைக்கு எதிரான 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே சமயம் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு துணை கேப்டனாக இருந்த கர்த்திக் பாண்டியாவிற்கு கேப்டன்சி மறுக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதற்கு பின்பு மும்பை லாபி இருக்கிறதா அல்லது புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் எடுத்த முடிவுதான் காரணமா அல்லது IPL தொடரின் போது கர்த்திக் பாண்டியாவுக்கு எழுந்த எதிர்ப்பு தான் இந்த முடிவுக்கு காரணமா என்று ஒரு பக்கம் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் எந்த நிலையிலும் இந்திய அணிக்கு தன்னால் முடிந்ததை செய்து விடுவார் என்பதை கடந்த உலகக்கோப்பை தொடரிலேயே கர்த்திக் பாண்டியா நிரூபித்து காட்டிவிட்டார். IPLலில் அவமானம், வாழ்க்கையில் விவாகரத்து என இவை அனைத்தையும் தாண்டி இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்ல தானும் ஒரு காரணம் என்பதை சாதித்து காட்டியிருக்கிறார் கர்த்திக் பாண்டியா. மேலும் சூரியகுமார் யாதவ் தலை சிறந்த T20 பேட்ஸ்மேனாக உருவாகி இருக்கிறார். அதோடு இவருக்கு தற்போது T20 இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் T20 இந்திய அணியில் ரோஹித் சர்மா, கோலி போன்றோர் இல்லாத நிலையில் புதிய கேப்டன், புதிய பயிற்சியாளர் என எல்லாமே புதியதாக இருப்பதால் இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணி எப்படி விளையாடப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதே மாதிரி ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணி தொடரை கைப்பற்றி இருந்தாலும் முதல் போட்டியில் தோல்வியடைந்து அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துவிட்டது. இந்த நிலையில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இந்த இரு அணிகளின் ஜாதக கட்டங்கள் மற்றும் ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் யாருக்கு முதல் போட்டியில் வெற்றி கிடைக்கும் என்று ஜோதிட கணிப்புகளின்படி பார்த்தால் போட்டி நடைபெறும் சனிக்கிழமை என்பது இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவிற்கு மிக மிக அதிர்ஷ்டமான கிழமையாகும். ஆனால் இலங்கை கேப்டன் சரித் அசலங்காவிற்கு சனிக்கிழமை என்பது துரதிர்ஷ்டமான கிழமையாகும். அதே போல இந்த போட்டி நடைபெறும் 27ஆம் தேதி என்பது இலங்கை கேப்டன் சரித் அசலங்காவிற்கு அதிர்ஷ்டமான எண்ணும் கிடையாது, அதிர்ஷ்டம் இல்லாத எண்ணும் கிடையாது. ஆனால் 27 என்பது நம்ம சூரியகுமார் யாதவிற்கு அதிர்ஷ்டமான எண்ணாகும். எனவே ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்திய அணிதான் முதல் போட்டியில் வெற்றி பெறும் என்று பிரபல ஜோதிடர் அடித்து கூறியிருக்கிறார்.